இந்த மருந்தால் பாதிக்கப்பட்டது ஒரு குழந்தை இறந்திருக்கிறது. தனியார் மருத்துவர் ஒருவர் இதை பரிந்துரை செய்திருக்கிறார். அந்த தனியார் மருந்து கடையிலிருந்து இந்த மருந்து வாங்கப்பட்டிருக்கிறது. ஒரு குழந்தை இறந்திருக்கிறது. இந்த குழந்தை இறந்திருக்கிற நிலையில் அந்த 4/9/2025 அன்னைக்கு அங்க இருக்கிற ட்ரக் கண்ட்ரோலர், மத்திய பிரதேசத்து ட்ரக் கண்ட்ரோலர் என்ன சொல்றாருன்னா, அங்க இருக்கிற அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, இந்த மருந்து நல்ல மருந்துன்றார். நல்ல மருந்துன்னு விட்டுட்டதால 1ஆம் தேதி அதுக்குள்ள 25, நேற்றுக்கு வரைக்கும் அருள் சொன்னது மாதிரி 25 குழந்தைங்க இறந்திருக்கு. இவ்வாறு தகவல் பெறப்பட்ட 48 மணி நேரத்திலே அரசு துரித கதியில் செயல்பட்டதன் விளைவு இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக அந்த 126 மருந்துகளும் இன்றைக்கு தடை செய்யப்பட்டது, நிறுவனமும் மூடப்பட்டது. இந்த வகையில் 3/10/2025 அன்று அதாவது ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா மற்றும் டெப்டி ட்ரக் கண்ட்ரோலர் சவுத் ஜோன் சென்னை அவர்களுக்கும் விரிவான அறிக்கைகளை இது சம்பந்தமாக அனுப்பியிருக்கிறோம். 3/10/2025 அன்றே மருந்து குறித்த எச்சரிக்கையும் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்ச்சியாக கோல்ட்ரிப் சிரப் என்கின்ற மருந்தின் ஆய்வு அறிக்கையில் கண்டறியப்பட்ட டயத்திலின் குளோக்கால் 48.6 நச்சுப்பொருள் இருந்ததன் காரணமாக அந்த மருந்து நிறுவனத்தின் உரிமையாளர் மீது குற்ற நடவடிக்கை கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் எடுத்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொன்னது என்னன்னா, இப்போ அந்த கம்பெனியை மூடுறது மட்டுமே முக்கியம் இல்லை, அதனுடைய ப்ரொடக்ஷனை நிறுத்தது மட்டும் முக்கியம் இல்லை, இதில் ஒரு கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி அரசுக்கு அவர் இட்ட உத்தரவின் அடிப்படையில் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் எடுப்பதற்கு அவருக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. 7ஆம் தேதி 7/10 இந்த ஒரு வார காலத்துக்குள்ள நடக்கிறது. 7/10 அன்னைக்கு மருந்து ஆய்வாளர் மூலம் அந்நிறுவனத்தின் வெளிப்புறமும் உரிமையாளர் வீட்டிலும் இந்த நோட்டீஸ் ஒட்டப்படுகிறது. மொத்த மற்றும் சில்லறை வணிகர்களிடமிருந்து கோல்ட்ரிப் சிறப்பின் மொத்த இருப்பும் 8/10/2025 அன்று பறிமுதல் செய்யப்படுகிறது. அந்த கம்பெனியில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இருந்த மருந்து கடையிலையும் யாரெல்லாம் இந்த மருந்தை வாங்கியிருக்காங்களோ அவங்க கையிலிருந்து இந்த மருந்தை பறிமுதல் பண்ணுறோம். 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதிக்குள்ள இவ்வளோ வேலை நடந்திருக்கு. மேலும் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் மீது குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ள C2 சுங்குவார் சத்திரம் காவல் நிலையத்தில் மருந்து கட்டுப்பாடு துறை மூலம் புகார் கொடுக்கப்படுகிறது. 8ஆம் தேதி தமிழ்நாடு காவல்துறையின் உதவியுடன் மத்திய பிரதேச புலனாய்வு பிரிவு 9ஆம் தேதி வராங்க. அந்த ஸ்பெஷல் டீம் 9ஆம் தேதி மத்திய பிரதேசத்திலிருந்து வராங்க. வந்து சென்னை காவல்துறையினரின் உதவியோடு சென்னை அசோக் நகர் பகுதியில் இருந்த நிறுவனத்தின் உரிமையாளர் திரு ரங்கநாதன் என்பவரை கைது செய்கிறார்கள். மேலும் அந்த நிறுவனத்தை பொறுத்தவரை இங்கே மன்ற உறுப்பினர்கள் சொன்னதை போல 2021, 2023 ஆகிய ஆண்டுகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அந்த நிறுவனம் சிறு சிறு குற்றங்களுக்காக பலமுறை தண்டிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே பெருமதிப்புக்குரிய உதயகுமார் பேசும்போது சொன்னார், இந்த கம்பெனி வந்ததே 2011 அக்டோபரில் 27ஆம் தேதி அதிமுக ஆட்சி காலத்தில் தான் அந்த கம்பெனிக்கு உரிமமே வழங்கப்பட்டிருக்கிறது. உங்கள் ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட உரிமம் அதாவது இதை நான் அரசியலாக்க விரும்பல. என்னன்னா இங்க பேசும்போது நிறைய சொன்னாங்க, 397 மருந்து நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. 397 மருந்து உற்பத்தி நிறுவனங்களிடமிருந்து ஆண்டொன்றுக்கு ஏற்றுமதி ஆகிற அந்த தொகை 12,000 கோடியிலிருந்து 15,000 கோடி ரூபாய் வரைக்கும் தமிழ்நாட்டிலிருந்து மருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மரியாதைக்குரிய பாலாஜி சொன்னது மாதிரி ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வின் போதும் கூட இது தமிழ்நாட்டின் மருந்து உற்பத்தியில் ஒட்டுமொத்தமாக வானதி சீனிவாசன் சொன்னது மாதிரி இந்தியாவிலிருந்து தயாராகிற இந்த மருந்து உற்பத்திகளினால் இந்தியாவுக்கு எதுவும் கலங்கம் வந்துடக்கூடாது, கெட்ட பேர் வந்துடக்கூடாது. இதில் 20% ஏற்றுமதியை 20% அந்த மருந்தின் உபயோகத்தை இந்தியா தந்து கொண்டிருக்கிறது. அதில் தமிழ்நாடு மட்டுமே 397 நிறுவனங்களின் வாயிலா 12,000 ஒரு 15,000 கோடி ரூபாய் அளவுக்கான ஏற்றுமதியை தமிழகத்தில் செய்து கொண்டிருக்கிறது. இதில் பெரிய அளவிலான அரசியல் செய்து இது இந்தியாவின் அந்த நன்மதிப்புக்கு எந்த இடத்துலையும் குந்தகம் வந்துடக்கூடாதுங்கிறதுல எல்லாருமே அக்கறையா இருந்து நிற்கிறாங்க. ஆனால் ஏதோ உதயகுமார் இது தமிழ்நாட்டில் ஏதோ நாம ஏதோ இதில்
சரியான நடவடிக்கை எடுக்காதது மாதிரி மத்திய பிரதேச மாநில முதல்வர் அல்லது அங்க இருக்கிற அமைச்சர்கள் தமிழ்நாட்டை குறை சொல்லிட்டாங்கிறத இங்க பெருசா சொல்றாங்க. நாம எந்த மாநிலத்தையும் குறை சொல்லி யாரையும் இது செய்யல, நீ அதை செய்யல, இது செய்யலங்கிறத சுட்டி காட்டுறதை காட்டிலும் இது தேசிய ஒருமைப்பாடு, இந்த இந்தியாவின் பொருளாதாரம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இதில் சம்பந்தப்பட்டதால இன்னைக்கு மிக அமைதியாக இன்றைக்கு நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை மூடினது மட்டும் இல்லை, இன்னைக்கு பர்மனண்டாவே அதை க்ளோஷர் ஆர்டர் கொடுத்து கம்ப்ளீட்டா மூடி இருக்கு. இப்போ இங்க பேசின மரியாதைக்குரிய மன்ற உறுப்பினர்கள் ஒரு சில கருத்துக்களை எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய வேல்முருகன் கடலூர்ல சிப்காட்ல அனுமதி இல்லாமல் இந்த கெமிக்கல் நிறுவனங்கள் தயாரிக்கப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.